Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து பேச ஆனா இப்ப எல்லாம் சுத்தமா டைம் இல்ல. இன்னைக்கு எப்படியாவது வீடியோ எடுத்துறணும் அப்படின்றதுக்காக அவந்திகா ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணீங்க, எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதை பத்தின வீடியோ தான் இதுல ஃபுல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சோ அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் இதுல ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும், நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க விசால இருந்து வரேன். இப்போ நம்ம என்னோட விசா பாத்தீங்கன்னா துபாய் விசா. ஆனா நான் இங்க ஸ்டே பண்ணிருக்கிறது ஷார்ஜால வீடு எடுத்து இங்க இருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ நம்ம துபாயில தான் எடுக்கணுமா, துபாய் விசா வச்சிருக்கவங்க துபாயில தான் எடுக்கணுமா, ஷார்ஜால இருக்கிறவங்க ஷார்ஜால தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அது குழப்பமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த எமிரேட்ஸ்ல இருந்தாலும் நம்ம லைசன்ஸ் எடுக்கலாம். இப்ப என்னோட விசா பாத்தீங்கன்னா துபாய் விசா. நான் இங்க ஸ்டே பண்ணிருக்கிறது ஷார்ஜால இருக்கேன். சோ அதனால எனக்கு இங்க பக்கத்துல என்ன டிரைவிங்ல இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்படிங்கறத பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க பக்கத்துல SDI ஷார்ஜா டிரைவிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. சோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் போகணும். நமக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா நம்ம கார் பிக்கப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போய் இறக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்புறம் பிக்கப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால முடிஞ்ச வரலும் பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா ரொம்ப நமக்கு சேஃப்டியா இருக்கும்ன்றதுக்காக, ரெண்டாவது டைமிங் நமக்கு மிச்சமாகும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிறத செலக்ட் பண்ணணும். அதனால நான் இங்க SDA அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணேன். அடுத்த விஷயம் நம்ம இங்க ஸ்டே பண்ணி இருக்கிறதுனால என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட விசா துபாய் விசான்னு சொன்னேன் இல்லையா, இங்க நான் ஸ்டே பண்ணிருக்கனால நமக்கு என்னென்ன பேப்பர் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே காப்பி தான். எமிரேட்ஸ் ஐடி மட்டும்தான் ஒரிஜினல் கேட்பாங்க. நம்மளுடைய பாஸ்போர்ட் காப்பி, அதுல நம்மளுடைய விசா இருக்கும் இல்லையா, அந்த விசா காப்பி, அதுக்கப்புறம் எமிரேட்ஸ் ஐடி. அது மட்டும் இல்லாம நம்ம வீடு ஸ்டே பண்ணிருக்கோம் இல்லையா, டெனன்சி கான்ட்ராக்ட், அது ஹிஜாரி அப்படின்வாங்க. சோ அதனுடைய காப்பியும் ஒரு காப்பி எடுத்துட்டு போகணும். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்க உள்ள ஆபீஸ்ல போய் கேட்டோம் அப்படின்னா, என்னோட விசா துபாய் விசா, நான் இங்க எடுக்கணும், லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைன் வாங்குவாங்க. சோ நம்மளுடைய போட்டோ காப்பி எல்லாமே வச்சு நம்ம அவங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிஸ்டத்துல ஏத்துவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஓகேவா? சோ எமிரேட்ஸ் மாறி இருக்கனால அதே எமிரேட்ஸ்ல தான் எடுக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் வேணாம், எங்க இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம நம்மளுடைய இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஹிஜாரி இது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய இதுல சிஸ்டத்துல நம்ம நேம் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம புக்க அடுத்து எடுத்த உடனே அடுத்து நம்ம பைசா எதுக்காக செலவு பண்றோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு எல்லா பேப்பர்ஸும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த உடனே ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஐ டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகணும். எப்படி இது பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜஸ்ட் நார்மலாவே நம்ம விஷன் இருக்கும் இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு விஷன் ஜாஸ்தியா இருக்கு இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க, நீங்க ஸ்பெக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொல்ற அமௌண்ட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மத்த எமிரேட்ஸ்ல மத்த இதுல எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க பே பண்ணது எல்லாமே நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ டெஸ்டுக்காக 100 திராம் கொடுத்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 20 திராம் நம்மளுடைய சர்வீஸ் சார்ஜுக்காக வாங்கினாங்க, 20 திராம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைல் ஓபன் ஆகணும், நம்மளுடைய சிஸ்டத்துல நேம் ஓபன் ஆகணும் இல்லையா, அதனால நமக்கு ஒரு நேம் நம்பர் கொடுப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அந்த ஃபைல் ஓபனுக்கு பாத்தீங்கன்னா 270 திராம் பே பண்ணோம். நான் சொல்ற அமௌண்ட் எல்லாமே இந்த சைடு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஓகே, ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும். சோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும். சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுடைய கணக்கு வழக்கு எல்லாமே நம்ம எப்பவுமே எழுதி வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டெய்லி அன்னைக்கு என்ன அமௌண்ட் நமக்கு கொடுக்குறோமோ அதை அப்படியே எழுதி வச்சிருவேன். அந்த மாதிரி தான் ஐ டெஸ்ட்டுக்கு 100 திராம், சர்வீஸ் சார்ஜ் 20 திராம்,
அப்புறம் ஃபைல் ஓபனுக்காக 270 திராம் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஃபைல் ஓபன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தியரி கிளாஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இதுல என்னென்ன டெஸ்ட் இருக்குன்றதையும் அப்படியே ஃபுல் டீடைல் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியரி கிளாஸ் அவங்க வந்து ஃபைல் ஓபன் பண்ண உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க. இங்க எஸ்டிஐல வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமையும் அப்புறம் ஃப்ரைடே லீவு, மண்டேவும் வெட்னஸ்டேவும் தான் இருக்கு. சரிங்களா, மண்டே வெட்னஸ்டே மட்டும்தான் 2 நாள் தான் தியரி கிளாஸ் எடுப்பாங்க. மற்ற நாள் ஆன்லைன்ல எடுப்பாங்க. ஸோ நாங்க வந்து ஆன்லைன் வேணா நாங்க வந்து டைரக்டா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நானும் என்னோட கீழே ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்களும் தான் 2 பேரும் சேர்ந்து போனோம். ஸோ 2 பேர் சேர்ந்து போறதுனால என்னன்னா ஒரு கான்பிடென்ட் இருந்தது. எங்க போனாலுமே நாங்க வந்து ஓகே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே நாங்க வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கீழே ஃப்ரெண்டு கிடைச்சதுனால எனக்கு வந்து ஈஸியா இருந்தது எல்லா விஷயமும். ஸோ இந்த விஷயத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அல்ஃபியாக்கு. ஓகே, தியரி கிளாஸ் வந்து அன்னைக்கே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. என்னன்னா நாங்க வந்து டியூஸ்டே போயிருந்தோம், வெட்னஸ்டே வந்து தியரி கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நாங்க தியரி கிளாஸ் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த தியரி கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 682 திராம் வந்து பே பண்ணோம். ஓகே, இப்ப செவ்வாய்க்கிழமை ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து புக்கு கொடுத்துருவாங்க, அந்த தியரி கிளாஸோட புக்கு. அதை வந்து நம்ம வந்து வீட்டுல வந்தோடனே, இப்போ நீங்க நாளைக்கு வந்து தியரி அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா, டைரக்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா உடனே நாங்க வந்து படிச்சுட்டு போயிருந்திருக்கணும். ஆனா நாங்க வந்து சுத்தமா படிக்கல. ஜஸ்ட் நமக்கு வந்து தியரி கிளாஸ் தானே எடுப்பாங்க, அப்புறம் தானே டெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து கிளாஸ் இருந்தது, தியரி கிளாஸ். தியரி கிளாஸ்ல ஃபுல்லா நமக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தயவு செய்து நீங்க வந்து ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு 3 hours நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ டீட்டெயில் நமக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம வந்து காலேஜ்ல எல்லாம் போனா லெக்சர் கொடுக்குறாங்க அதே டீம் மாதிரி தான் இங்கேயும். ஸோ நாங்க போயிட்டு உட்கார்ந்த உடனே அவங்க வந்து அந்த எப்படின்னா நம்ம காரோட ஃப்ரண்ட் லைட்டு, பேக் லைட்டு, ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும், ஸோ எந்த மாதிரிலாம் வந்து ரோடு வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்து சிக்னல் வந்து ஆக்சஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து அவ்வளோ ப்ராக்டிக்கலா அந்த மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. நிஜமா நாங்க வந்து புக்ல வந்து படிச்சிருந்தா கூட இவ்வளோ டீட்டெயில் நாங்கெல்லாம் வந்து படிச்சிருக்க முடியாது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல அட்டென்ட் பண்றதை விட டைரக்ட் கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தியரி கிளாஸ் வந்து நாளைக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வெட்னஸ்டே நாங்கள் வந்து போயிருந்தோம். அப்போ போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து இது பண்ணியிருப்பேன். என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூவா பார்த்துருந்தா தெரியும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அவந்திகா வந்து பேபி சிட்டிங்ல விட்டுட்டு நான் வந்து போயிருப்பேன். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, ஏன்னா குழந்தைய விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நம்ம ஹஸ்பண்ட விட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஸோ அப்புறமேட்டு நாங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்க வந்து உடனே தியரி டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அதுல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கிங் டெஸ்ட்டுக்கு போகலாம். இல்ல நீங்க வந்து வீட்டுல போயிட்டு நான் வந்து படிச்சுட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா ஓகே தான் அப்படின்னாங்க. அப்ப நான் உடனே நினைச்சேன், இல்ல படிச்சதை உடனே கக்கிட்டு போயிடணும், அதனால இப்பவே அட்டென்ட் பண்ணலாம். அடுத்து அதுல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா 50 dirhams பே பண்ணி அடுத்த தியரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் எழுதணும். எப்படின்னா சிஸ்டத்துல டெஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம வந்து அப்படியே அட்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டெஸ்ட் உடனே இது பண்ணோம். 25 கொஸ்டின் 18 வந்து எடுக்கணும். ஓகே, 25 கொஸ்டின் 20 minutes தான் டைம். அதுல வந்து 18 எடுத்தா நம்ம வந்து பாஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உடனே அட்டென்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிட்டேன். ஸோ பாஸ் ஆனோட எனக்கு பயங்கர ஹாப்பி. ஐயோ நம்மளா பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஓகேடா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நமக்கு வந்து சக்சஸ் ஆச்சு. அடுத்தடுத்து நம்ம வந்து இனிமே கான்சென்ட்ரேட்டோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து தியரி கிளாஸ் அட்டென்ட் பண்ண உடனே கிளாஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டேல இருந்து நமக்கு வந்து கிளாஸ் வச்சிருவாங்க. இங்க வந்து எப்படி வச்சாங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்து இருக்கு. நமக்கு வந்து ரெகுலர் கிளாஸ் வேணும் அப்படின்னா இங்க வந்து 40 minutes தான் நமக்கு வந்து டைம் தராங்க. ஸோ ரெகுலர் கிளாஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி மண்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து எல்லா இடங்களையும் லீவா இருக்கும், மண்டே டு தேர்ஸ்டே, அப்புறம் சாட்டர்டே வந்து இருக்கும். ஸோ வீக்லி வந்து 5 days இருக்கும். ஆனா எனக்கு வந்து அலாட் பண்ணியிருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா மண்டே,
வெட்னஸ்டே அப்புறம் சாட்டர்டே. வீக்லி 3 days தான், 40 minutes தான். அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஜாக்ட வந்து சொல்லிட்டு போயிருந்தேன், இல்ல எனக்கு வந்து 2 கிளாஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அடுத்து எனக்கு வந்து கால் வந்திருந்தது. என்னன்னா இப்போ நமக்கு முன்னாடி வரவங்க இல்ல பின்னாடி வரவங்க லீவு அப்படின்னா உடனே நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு டபுள் கிளாஸ் அப்படின்வாங்க. ஓகே அப்படின்ட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் கிளாஸ்க்கு வந்து டபுள் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ டபுளா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 40 minutesங்கிறப்போ அங்க போய் உட்காந்து கார்ல உட்காந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து அது புரியறதுக்கே ஒரு மாதிரி டைம் ஆயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஓட்டும், அப்புறம் டைம் முடிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால எனக்கு வந்து 2 கிளாஸ் இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்வேன். அப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் வந்து பார்க்கிங் கிளாஸ் வந்து பார்க்கிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதுலதான் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2505 dirham வந்து பே பண்ணேன். ஓகே, நான் அமௌண்ட் சொல்லிட்டே வர நீங்க எழுதுங்க. ஐ டெஸ்ட்டுக்கு 100, சர்வீஸ் சார்ஜ் 20, ஃபைல் ஓப்பனுக்கு 270, தியரி கிளாஸ்க்கு வந்து 682, அப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு வந்து 2505 dirhams வந்து ஃபைனலா பே பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்தும் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 50 classes இருக்கும். ஓகே, இந்த 50 கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 கிளாஸ் வந்து இந்த பார்க்கிங் ப்ராக்டிக்கல் வந்து சொல்லி கொடுப்பாங்க. மீதி இருக்க 20 கிளாஸஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த 30 கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கிங் டெஸ்ட் வந்து இதுலயே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து இந்தியால லைசன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது தயவு செய்து மறந்துருங்க. ஏன்னா எப்பவுமே புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே பழைய விஷயங்களை வச்சு நம்ம வந்து அனுபவத்தை வச்சு அதுல கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நம்மளால பண்ணவே முடியாது. நான் வந்து அங்க இந்தியால வந்து லைசன்ஸ் எடுத்திருந்தேன், ஆனாலும் எனக்கு வந்து அதுல சுத்தமா தெரியாது. எனக்கு கியர் போட கூட எனக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் அங்கே கற்றுக்கிட்டது. அதை அப்படியே மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு இந்தியாவில் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் கற்றுக்கல அப்படின்னு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இல்லை எனக்கு தெரியும் இந்தியாவில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுனால என்ன ஆகும்னா அங்கே உள்ள விஷயங்கள் மட்டுமே நம்மளுடைய மைண்டில் இருக்கும். இங்கே புதுசாக கற்றுக் கொடுக்கறத நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாட்டோம். ஸோ அதனால இந்தியாவில் கற்றுக்கிட்டதை மறந்துடுங்க, இங்கே புதுசாக மட்டுமே கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் வந்து இங்கே தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து 50 கிளாஸ் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்தியாவில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 30 கிளாஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையுமே ஒழிய, ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ட்ரைனிங் எல்லாமே வந்து குறைஞ்சு போயிடும். அதனால நம்ம வந்து 50 கிளாஸ் அட்டன் பண்ணுறது எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும், எனக்கு வந்து தமிழ் மேம் தான் வந்தாங்க, அதுவும் திருச்சிக்காரவங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஹாப்பி. ஜெயின் நபி அப்படிங்கிற ஒரு மேமு. யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க. நம்ம அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊருக்காரவங்க, எங்க ஏரியா பக்கத்துல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வந்து நிஜமா சொல்றேங்க, அந்த மாதிரி பேசியிருந்தோம் அப்படின்னா கதையை மட்டுமே பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஜெயின் நபி வந்து எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, காரை பத்தின டீட்டெயில் மட்டும்தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல, நான் வந்து ஃபர்ஸ்டே எல்லா விஷயத்துலயும் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுல 30 கிளாஸ் இருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து ஃபுல் வந்து அந்த எப்படியும் வந்து ஒரு 10 to 15 கிளாஸஸ்லயே நம்ம வந்து பார்க்கிங் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்து வெளியில கூட்டிட்டு போவாங்க. வெளி ரோடெல்லாம் இருக்கு இல்லையா அதுல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து அங்கே ஓட்ட தெரியும், ஆனால் நான் அதை வந்து காமிச்சிக்கல. நமக்கு வந்து 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஒரு கண்ட்ரோல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து ரோடு எப்படி இதாகும், எப்படி பிரேக் போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து மைண்ட்லேயே இருக்கிறதுனால எனக்கு அவங்க சொல்லி கொடுக்கறதுனால ஈஸியாக எனக்கு வந்து புரிஞ்சுது. எத்தனை பார்க்கிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலர் பார்க்கிங் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து வந்து அது ஃபுல்லா உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னா அதை பத்தின இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இதுல வந்து சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து கத்துக்காமே இருக்கிறோம், எப்படி யூஏல லைசன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே ஒரு கொஸ்டின் மார்க்லயே உட்கார்ந்து இருக்கனால நாட்கள் வந்து போயிட்டே இருக்கும், நம்மளால லைசன்ஸ் எடுக்க முடியாம போயிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தயக்கம்லாம் இல்லாம நம்மளாலேயும் முடியும்னு நினைச்சிட்டு கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களாலேயும் முடியும். ஓகேவா?
அடுத்து வந்து அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து பார்க்கிங் ஃபுல்லாவே வந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து எல்லா பார்க்கிங்கும் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்க்கிங் டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களே அவங்க வந்து உள்ளார வந்து பார்க்கிங் டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. எனக்கு வந்து ஒரு 13 கிளாஸ்லேயே நான் வந்து பார்க்கிங் டெஸ்ட் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கிங் டெஸ்ட் நான் வந்து பாஸ் ஆயிட்டேன். அடுத்து பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை வந்து வெளியில கூட்டிட்டு போவாங்க. 15 கிளாஸ் 50ல வந்து 15 போயிடும், மீதி 35 கிளாஸா. இந்த 35 கிளாஸ்ல நம்ம ஏதாவது லீவ் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆயிடும். இந்த கிளாஸ் அடுத்த நாள் வச்சுக்க மாட்டாங்க, ஸோ கட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த 35ல தான் நம்ம வந்து ஃபைனல் டெஸ்ட் வரைக்கும் இதுக்குள்ளேயே நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஈத் டைம் வந்துதா, ஸோ 2 கிளாஸ் எனக்கு வந்து கண்டினியூவா கிடைச்சது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அவந்திகா வந்து ஜாக்கிட்ட அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ மைண்ட் எல்லாமே இங்கே இருக்கும்னா வச்சுக்கோங்களேன், அப்படிதான் விட்டுட்டு போயிருந்தேன். எப்படியோ காட் கிரேஸ்ல வந்து பாஸ் ஆயிட்டேன். இந்த பார்க்கிங் டெஸ்ட் முடிஞ்சோன்னா வெளியில கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த பார்க்கிங் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கு வந்து 2505 திராம் வரைக்கும் பே பண்ணிருப்போம். இந்த பார்க்கிங் டெஸ்ட் பாஸ் ஆன உடனே அடுத்து வந்து ப்ரீ டெஸ்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணிடுவாங்க நமக்கு. அதுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட் 2170 திராம் வந்து பே பண்ணேன். ஓகே, நம்ம நினைக்கலாம் என்னடா இவ்வளோ அமௌண்ட்டான்னு. இல்லை, நமக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 திராம்ஸ் வந்து ஆகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக நம்மள்ட்ட கேட்பாங்க. இல்லை நான் வந்து ஃபுல் பேமெண்ட்டும் நான் பண்ணிடுறேன்னாலும் பண்ணிடலாம். நாங்கள் வந்து ஃபுல் பார்ட் பேமெண்ட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு டெஸ்ட் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. நமக்கு வந்து மெசேஜ் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் அதில் வந்து பார்க்கிங் டெஸ்ட் முடிஞ்சோடனே நமக்கு வந்து ப்ரீ டெஸ்ட் கொடுப்பாங்க. அதில் நமக்கு வந்து 2170 திராம் வந்து பே பண்ணிட்டோம். அவ்வளோதான், இதோட ஃபைனலு. வேற எதுவும் அமௌண்ட் கிடையாது, இதோட அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே அமௌண்ட் டோட்டல் பண்ணிட்டே வாங்க. இந்த ப்ரீ டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த 35 கிளாஸஸ் இருக்கு இல்லையா, இதுல தான் வந்து நமக்கு வந்து ரோடு ஆக்சஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து எப்படி பிரேக் போடுறது, அப்புறம் ரோடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து இப்போ கார் நிற்கிது அப்படின்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கணும், எப்படி பிரேக் போடணும், ஸ்மூத்தாக ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. யூ டர்னு, ரவுண்ட் அபவுட்டு. மெயின் வந்து இங்கே வந்து ரவுண்ட் அபவுட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது எதில் ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அபவுட்ல தான். ஏன்னா ரவுண்ட் அபவுட் வந்து ரொம்ப 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 கஷ்டம். அதை கஷ்டன்றது ஒரு அவங்க சொல்லி கொடுக்கும் போதே எனக்கு வந்து சொன்னாங்க, நிறைய பேர் வந்து பார்க்கிங் டெஸ்ட் இது ரவுண்ட் அபவுட்ல தான் ஃபெயில் ஆகுவாங்க, அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம எப்பவுமே மைண்ட் என்னோடது என்னன்னா எது கஷ்டமோ அதை வந்து ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதை வீட்டில் வந்து அவங்க சொன்னது என்னன்னா, வீட்டில் நீங்கள் வந்து டயக்ராம் போட்டு பாருங்க, அப்போ போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்து அந்த ரவுண்ட் அபவுட்லாம் போட்டு எப்படி நம்ம வந்து எப்படி கார் வந்தால் எப்படி எக்ஸிட் ஆகணும், இந்த எக்ஸிட் எப்படி ஆகணும், யூட்டர்ன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து பேனால போட்டு பார்த்ததுனால எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரெண்டாவது அந்த ரவுண்ட் அபவுட்ல எவ்வளோ ஸ்பீடு போகணுங்கிற எல்லா விஷயமும் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுல தான் வந்து அந்த டெய்லி 2 கிளாஸ் இருக்கும் இல்லையா, இது ஃபுல்லா இதை தான் சொல்லி கொடுப்பாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதுல வந்து நீங்க வந்து ப்ரீ டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு நம்மளே சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ப்ரீ டெஸ்ட் எனக்கு கொடுங்கன்னாங்க. அப்புறம் அதுல வந்து ப்ரீ டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் வந்து கொடுப்பாங்க. இந்த யூஏயோட போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து மெயின் விஷயம் என்னன்னா நம்ம வந்து பயப்படவே கூடாது. நம்மள மாதிரி அவங்களும் ஒருத்தவங்க தான், அவங்க அந்த போஸ்டிங்ல இருக்காங்க, நம்மளை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து தைரியமா இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நான் வந்து பயப்படவே இல்லை. ப்ரீ டெஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சொல்லுவாங்க, பேக் போயிட்டு நீங்க மெயின் ரோடுக்கு வாங்க அப்படின்வாங்க. நம்ம வந்து அவங்க ஒரு செகண்ட்லயே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறது, பிரேக் போடுறது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க வந்து எடுத்தோடனே மார்க் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா யூ டர்னு, ரவுண்ட் அபவுட், அப்புறம் பார்க்கிங் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ப்ரீ டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேன். அடுத்து வந்து ப்ரீ டெஸ்ட் ஆனோடனே அதுல இருந்து 6 கிளாஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா 35 கிளாஸ்லயே வந்து டோட்டலா 50 கிளாஸ் இருக்கும் இல்லையா, 34 கிளாஸ்ல நான் வந்து ஃபைனல் டெஸ்ட் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து மீதி பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 கிளாஸ் வந்து வேஸ்டா தான் போச்சு, வேஸ்ட். அப்புறம் 34 கிளாஸ்லயே எனக்கு வந்து
ப்ரீ டெஸ்ட் முன்னாடி கொடுத்துறேன், 34ல நீங்க வந்து ஃபைனல் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்தது. என்னன்னா ஓகே, அப்படியே நம்ம வந்து ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மிஸ்டேக் பண்றதுனால தானே ஃபெயில் ஆகுறாங்க, என்னால முடியும்னு நினைச்சிட்டு ரொம்ப கேஷுவலா அந்த ஃபைனல் டெஸ்ட் அன்னைக்கு நான் வந்து போலீஸ்காரங்க உட்காந்துருந்தாங்க, அவங்கள நான் கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் வரும். நம்ம வந்து மெயின் ரோட்ல போக சொல்லுவாங்க, யூ டர்ன் எடுக்க சொல்லுவாங்க. யூ டர்ன்ல எல்லாம் ரொம்ப கவனமா கவனிப்பாங்க. நம்ம வந்து நம்ம நினைப்போம் அவங்க போலீஸ்காரங்க வந்து கவனிக்காம நம்ம வந்து போன் பாக்குறாங்க, டேப் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய இதை வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கவனிக்கலன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூ டர்ன் கொடுத்தாங்க. அப்புறம் ரவுண்ட் அபவுட் போங்க அப்படின்னாங்க. ரவுண்ட் அபவுட் போயிட்டு சிக்னல் போயிட்டு பார்க் பண்ணுங்க அப்படின்னாங்க, பேரலர் பார்க்கிங். ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் யா கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் டிரைவிங் இஸ் வெரி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இது சைன் பண்ணி கொடுத்தாங்க. யூஆர் பாஸ் அப்படின்னு பயங்கர ஹாப்பி, தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்படிதான் எனக்கு வந்து டோட்டலா இதாச்சு. அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே மெசேஜ் வந்துடும், யுவர் ஃபைனல் டெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி நமக்கு எல்லாமே மெசேஜ் வந்துடும். ஸோ மெசேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போயிட்டு அன்னைக்கு கிளாஸ் எனக்கு, அப்புறம் நான் நம்மளுடைய நேம் வந்து எடுத்துடணும். அப்போ எனக்கு வந்து 34 கிளாஸ்லேயும் நான் பாஸ் ஆயிட்டேன்னா, யூஆர் 34 கிளாஸ் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்டுறாங்க. எஸ் மேம் அப்படின்னு. யா கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு, யா உன்னோட நேம் வந்து நான் சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ஓகே மேம் அப்படின்ட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் போகணும்னு அவசியம் இல்லையா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்தாச்சு. இவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்து சொல்லிடுறேன். இது எல்லாமே வந்து ஃபைனல் வரைக்கும் பே பண்ணியாச்சா. அடுத்து நமக்கு வந்து ஒரு ஆப் மூலியமா அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய லைசன்ஸை வந்து கார்டு மூலியமா எடுக்கணும் இல்லையா. அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அவங்களே கொடுத்துருவாங்க அந்த கோட் நம்பரை, அந்த ஆப் கொடுத்துருவாங்க. அந்த ஆப் மூலியமா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை அதில் போட்டோம், நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை அதில் போட்டு நம்மளுடைய லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா ஒரு 2-3 நாள்ல வந்துடும். அதுக்கு ஃபைனலா எவ்வளவு பே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 300 dirhams. ஸோ ஆக மொத்தம் எனக்கு டோட்டலா எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா, இந்த அமௌண்ட் எல்லாமே ஒரு டைம் எந்த ஒரு ஃபெயிலும் ஆகாம நம்ம வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த அமௌண்ட். இன்கேஸ் நீங்க வந்து பார்க்கிங்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, பார்க்கிங் பண்ணும்போது ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 சில்ட்ரன்னு நினைக்கிறேன், 600 dirhams ஏதோ பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரீ டெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு 400 dirhams, ஃபைனல் டெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 400. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஃபெயில் ஆக 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 நமக்கு வந்து பே பண்ணாதான் அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரே டேர்ம் மட்டும்தான் இது இருந்ததுனால இந்த அமௌண்ட் தான் எனக்கு வந்தது. அதனால 5993 dirhams வந்து எனக்கு வந்திருந்தது. இதுதான் என்னோட டோட்டல் வந்து ஆக மொத்தம் 600 dirhams வச்சுக்கோங்களேன். 7 dirhams தான் கம்மி, சாரி 6000 dirhams. 6000 இன்ட்டு நம்ம ஊர் காசுக்கு 23 போட்டு பாருங்க. இந்த ஊர் காசுக்கு லைசன்ஸ் நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த அமௌண்ட் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இவ்வளவுதான் ஓவரால் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நினைக்கிறேன். இன்னும் நமக்கு வந்து எனக்கு வந்து கிடைச்ச இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது மட்டும்தான், வேற எந்த கதையுமே அவங்க வந்து பேச மாட்டாங்க. இத்தனைக்கும் தமிழ்காரவங்க, ஒரே ஊரு ஒரே ஏரியா, ஆனாலும் எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே பேச மாட்டோம். நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். உங்களாலையும் முடியும்னு நினைச்சிட்டு நீங்க வந்து நிறைய பேர் வந்து தயக்கமாவே இருப்போம், நம்ம வந்து கத்துக்காமே இருப்போம். அதனால நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளால இன்னைக்கே முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த டிரைவிங்கை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது மாதிரி உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இன்னும் சொல்றேன் அடுத்த வீடியோல. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.